எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் நோட்டா ஜெயிச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? எலெக்ஷன் கேன்சல் ஆகுமா, இல்லை மறுபடியும் எலெக்ஷன் வைப்பாங்களா, இல்லை மறுபடியும் ஓட்டு போடணுமா? இது எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டான்னா என்னென்னா நன் ஆஃப் தி அபவ்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் 2013 தான் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. உங்கள் தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட்ஸ் யாருமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நோட்டாக்கு ஓட் போடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ உங்கள் தொகுதியில் 1,00,000 ஓட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். அதில் 50,000 ஓட்டு நோட்டாக்கே போகுது. அதுக்கப்புறம் ஒரு 40,000 ஓட்டு ஒரு கேண்டிடேட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் 10,000 அப்படின்ட்டு இன்னொரு கேண்டிடேட்டுக்கு போகுது. அப்போ யார் வின்னருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நோட்டா கிடையாது. நோட்டாக்கு அடுத்தபடியாக 40,000 ஓட்டு வாங்கின அந்த கேண்டிடேட்டு தான் எம்எல்ஏ ஆவார். ஏன்னா நோட்டான்றது ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டு மட்டும்தான். நோட்டா எவ்வளோ ஓட்டு வாங்கினாலுமே நோட்டாக்கு அடுத்தபடியாக யார் இருக்காங்களோ அவங்க தான் எம்எல்ஏ கேண்டிடேட்டு. ஒரே ஒரு ஓட்டு வாங்கினாலுமே அவங்க தான் எம்எல்ஏ கேண்டிடேட்டு. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள்.